अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। मङ्गलश्लोकः। वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। यत्कृपालेशमात्रेण पुरुषार्थचतुष्टयं प्राप्यते तमहं वन्दे गोविन्दं भक्तवत्सलम्। अनन्तगुणसम्पन्नम् अनन्तभजनप्रियम् अनन्तरूपिणं वन्दे गुरुमानन्दरूपिणम्। एतावता पाठक्रमः निरूपितः। श्रुत्यर्थ पाठ स्थान मुख्य प्रवृत्त्याख्येषु क्रमबोधक प्रमाणेषु त्रीणि प्रमाणानि निरूपितानि। इतः परं चतुर्थं प्रमाणं स्थानं तस्य निरूपणं क्रियते। இந்த கிரமத்தை சொல்ற 4 பிரமாணங்கள்ல முதல் 3 பிரமாணங்களை நிரூபணம் பண்ணிட்டார். இப்போ 4வதாக ஸ்தானம் அப்படிங்கிறதான பிரமாணத்தை நிரூபிக்க போறார். பிரகிருதௌ நானாதேசானாம் பதார்த்தானாம் விகிருதௌ வசனாத் ஏகஸ்மின் தேசே அனுஷ்டானே கர்த்தவ்யே यस्य देशे अनुष्ठीयन्ते तस्य प्रथमम् अनुष्ठानम् इतरयोस्तु पश्चात् अयं यः क्रमः सः स्थानक्रमः। ஸ்தானம் அப்படின்னு சொன்னா உபஸ்திதின்னு அர்த்தம். இதை மேற்கொண்டு சொல்ல போறார். இதுக்கு எடுத்த உடனே என்ன விஷயம் சொல்லி கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டா, ஜோதிஷ்டோமத்துல 3 பசு யாகங்கள் அங்கமா இருக்கு. அக்னிஷோமியா சவனீயா ஆனுபந்தியான்னு இருக்கு. இந்த 3 பசு யாகங்களும் அனுஷ்டிக்கப்படக்கூடியதான காலம் வெவ்வேறு காலம். அக்னிஷோமியத்தினுடைய அனுஷ்டான காலம் 4வது நாள்ல இருக்கு. உபசத் காலத்துல அது தீக்ஷா காலகான்னு சொல்லுவோம். தைக்ஷ பசுன்னு சொல்லுவோம். அது அடுத்தது சவனீயத்துக்கும் ஆனுபஞ்சத்துக்கும் உண்டான காலகா சுத்தியா காலகா கடைசி நாள்ல. இப்படி இந்த 3மே வெவ்வேறு காலங்கள்ல பண்ண வேண்டியதாக இருக்கு. வெவ்வேறு இடங்கள்ல, வெவ்வேறு காலம் சொன்னா வெவ்வேறு இடம்னு அர்த்தம். அத பண்ண வேண்டியதா இருக்கு. எங்கே? பிரகிருதியில. அப்படி பிரகிருதியில வெவ்வேறு தேசங்கள்ல பண்ணக்கூடியதான, வெவ்வேறு இடங்கள்ல பண்ணக்கூடியதான கர்மாக்கள் விகிருதிக்கு அதிதேசம் ஆகும் பொழுது 3 நான் சொல்றேன், அக்னிஷோமியா சவனீயா ஆனுபந்தியா, இந்த 3மே அதிதேச பிரமாணத்தினால ஒரு விகிருதியில வரும் பொழுது அந்த 3த்தினுடைய அனுஷ்டான தேசம் ஒரு இடத்துல வருது. இந்த 3 யாகங்களுடைய அனுஷ்டானம் ஒரே இடத்துல. அதுக்கு சொல்ல போறா மேற்கொண்டு சவனீய காலத்துல பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இப்ப சவனீய காலத்துல அனுஷ்டானம் பண்ணும் பொழுது 3 யாகங்களையும் எந்த கிரமத்துல பண்றது அப்படின்னு கேள்வி. ஏன்னு கேட்டா, பிரகிருதியில அக்னிஷோமியத்தை முதல்ல பண்றோம், 2வதாக சவனீயத்தை, 3வதாக ஆனுபந்தியத்தை இப்படி அனுஷ்டானம் பண்ணிருக்கோம். இப்போ விகிருதியில வரும்பொழுது என்ன, அடுத்து எல்லாமே சவனீய காலத்துல பண்ண வேண்டியதா இருக்கு. இப்போ சவனீய காலத்துல பண்றதா அந்த சவனீயத்தினுடைய சம்பந்தமான காலகாவா இருந்தாலும் கூட அங்க பிரகிருதி திருஷ்டமான கிரமத்தை வச்சுண்டு பண்ணினால்
அக்னிஷோமியா சவனியா ஆணுபந்தியான்னு இப்படியே பண்ண வேண்டியதா இருக்கும். அப்படி பண்ணணுமா? அல்லது சவனீய தேசத்துல பண்ணும் பொழுது முதல்ல சவனீயம் தானே உபஸ்திதமா இருக்கும். ஏன்னா பிரகிருத்தியில சவனீய தேசம் அப்படிங்கறத நாம எதை வச்சு சொல்றோம்? அதனுடைய பிரகிருத்தியில சவனீய யாகத்தை பண்றதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு யாகம், ஏதோ ஒரு அங்கத்தை அனுஷ்டிச்சிருப்போம். ஆஸ்வின கிரகான்னு சொல்லுவா இங்க. அந்த கிரகணானந்தரம் இந்த சவனீய பசுவை பிரகிருத்தியில நம்ம பண்ணிருப்போம். இப்போ விகிருத்தியிலையும் அந்த ஆஸ்வின கிரக பண்ணினதுக்கு அப்புறம் சவனீய தேசா உபஸ்திதம் ஆயிடும். அந்த சவனீய தேசத்துல இப்ப நம்ம இந்த 3 பசு யாகங்களையும் பண்ணி ஆகணும். இப்ப இங்கதான் கேள்வி, இந்த 3 யாகத்தையும் பிரகிருதி படி அக்னிசோமியா சவனியா ஆணுபந்தியா இப்படி பண்ணணுமா? அல்லது ஆசின கிரகணத்தை பண்ணினதுக்கு அப்புறம் விகிருத்தில நமக்கு உடனே சட்டுன்னு உபஸ்திதி எதனுடைய உபஸ்திதி வரும்? சவனிய பசுனுடைய உபஸ்திதி வரும். இப்படிதான் நம்ம பிரகிருத்தில பார்த்திருக்கோம் அப்படிங்கிறதுனால அதை வச்சுட்டு முதல்ல சவனியத்தை பண்ணிடணுமா அப்படின்னு கேள்வி. இந்த இடத்துல உபஸ்திதியானது சவனிய பசுவுக்கு தான் இருக்குங்கிறதுனால விகிருத்தில ஆசின கிரகணானந்தரம் சவனீய சீவ உபஸ்திதி பவதி நது அக்னிசோமியஸ்ய ஆணுபந்தியஸ்யவா. அதனால சவனீயத்தை தான் முதல்ல பண்ணணும்னு சித்தாந்தா. இப்படி சவனீயத்தை நம்ம அனுஷ்டிக்கிறோமோ விகிருத்தில, அந்த அனுஷ்டானம் எதை வச்சுண்டு அப்படின்னு கேட்டால் உபஸ்திதியை வச்சுண்டு. அதுதான் இங்க ஸ்தானத்தமானம்னு சொல்லிட்டு இருக்கோம். இதை சொல்றதுக்காகத்தான் கிரந்தக்காரர் என்ன பண்ணிருக்க, பிரகிருதௌ ஜோதிஷ்டோமே நானாதேசானாம் பதார்த்தானாம் சதுர்த்தே தினே பஞ்சமே தினே இது நானாதேசஸ்தானாம் பதார்த்தானாம் அக்னிசோமிய சவனீய ஆணுபந்தியாதீனாம் விகிருதௌ சாத்யஸ்கிரே, சாத்யஸ்கிரம் அப்படின்னு பேரு. அதாவது விகிருதி பேர் இல்ல, ஒரே நாள்ல பண்ணக்கூடிய விகிருதிக்கு அந்த பேரு சாத்யஸ்கம்னு பேரு. அந்த விகிருத்தில வச்சனாத் ஏகஸ்மின் தேசே அனுஷ்டானே கர்த்தவ்யே சக பசுன் ஆலபேத. இங்க இதுல சக பசுன் ஆலபேதங்கிறது இல்ல, அது ராஜாவட்டத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னு சொன்னாலும் அந்த சக பசுன் ஆலபேத அப்படிங்கிற வாக்கியம் இங்கேயும் பிரவருத்தி ஆகுமா இருந்தால் இந்த 3 சேர்ந்து ஒன்னா பண்ணணும். ஏன்னா இங்க கீழே 3 அதுவே கொடுத்திருக்காங்க. சக பசுன் ஆலபேதங்கிறது அப்போ இதுதான். அப்போ இந்த இடத்துல அந்த வாக்கியம் ஆமா, ஏன்னா பிராஜாபத்தியை சரந்தின்னு அங்கேயே அந்த வாக்கியமே நமக்கு வந்து சாகித்யத்தை போதிக்கிறது. அப்போ இங்கதான் அந்த சகபசுனால பேத அப்படிங்கிற வாக்கியம் தான் இங்க பிரமாணம். இதுக்கு இந்த 3த்தையும் ஒன்னா பண்றதுக்கு சரியா. அந்த சக பசுனால பேதங்கிறத பசுபதம் இந்த பசுக்களை குறிக்கிறதா பிராஜாபத்தியத்தை குறிக்கிறதான்னு யோசிச்சேன். ஆனா நமக்கு அங்கே தனியா வாக்கியமே கிடைச்சிருது. பிராஜாபத்தியை சரந்தின்னு அங்கேயே அந்த வாக்கியத்திலே கிடைச்சிடுறது. அப்ப இங்கதான் நமக்கு இந்த வாக்கியம் தேவைப்படுறது. சக பசுவின் ஆலபேதங்கிற இந்த வாக்கியத்தினால நமக்கு என்ன தெரிகிறது? 3 ஒரு இடத்தை அனுஷ்டானம் பண்ணணும்னு தெரிகிறது. இங்க விகிருதியில விகிருதிக்கு சாத்தியஸ்கிரம்னு சொல்லிட்டேன். ஆனா அந்த விகிருதிங்கிறது வந்து அதாவது 3 பிரகிருதியில இருக்கக்கூடிய வெவ்வேறு கர்மாக்களை சேர்த்து ஒரே நாள்ல பண்றதுக்கு மட்டும் இல்லாம ஒரே நாள்ல பண்ணக்கூடிய எல்லா கர்மாக்குமே இதுன்னு பேராண்டா சாத்தியஸ்கிரம்னு பேரா? ஆமா, ஒரு நாள்ல பண்ணக்கூடியது விகிருதி எது இருக்கோ அதுக்கு சாத்தியஸ்கிரம்னு பேரு. சத்யாயவ சமாப்யதே தஸ்மின் ஏவ தினே. அதனால இப்போ இந்த இந்த சோமயாகம் இல்லாம வேற ஏதாவது ஒண்ணு ஒரே நாள்ல பண்ற மாதிரி இருந்தாலும் அதுவும் அதே சாத்தியஸ்கிரம்னு தான் பேரு. சாத்தியஸ்கிரம் தான் பேரு. அதனாலதான் சொன்னேன் ஒரு நாள்ல முடிக்கக்கூடியதான கர்மா விகிருதி எது சொன்னேன். அதனாலதான் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக மறுபடியும் கேட்டுட்டேன். நான் சொன்ன உடனே நீங்க சொன்னேன் இன்னும் தீர்க்கமா புரிஞ்சுக்கிறதுக்காக தான் மறுபடியும் கேட்டேன். ஓகே. அதுதான். இப்ப என்ன அடுத்து? வச்சனாது ஏகஸ்மின் தேசே அனுஷ்டானே கர்த்தவ்யே. அப்புறம் இப்போ ஏகஸ்மின் தேசம்னு சொல்லும்போது அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட தேசம்னு சொல்றோம் இல்லையா? எந்த தேசம் அப்படின்னு கேட்டா சவனீய தேசா, சவனீய அனுஷ்டான காலா, அதுதான் சவனீய தேசான்னு சொல்லிட்டு இருக்கோம். தஸ்மின் காலே அனுஷ்டீயந்தே ஏதே த்ரயः பசு யாகா தஸ்ய தஸ்ய இत्युक्ते சவனீயஸ்ய பிரதமம் அனுஷ்டானம் இதரயோஸ்து. இதரயோः इत्युक्ते அக்னிசோமீய ஆணுபந்தியயோஸ்து பश्चात् பश्चात् इति अयं यः क्रमः
சஹ ஸ்தான கிரமஹா. பங்கி அர்த்தம் புரிஞ்சுது இல்லையாப்போ? இந்த ஆமா ஸ்தானம்னா என்னது? ஸ்தானம் நாம உபஸ்திதி யஸ்ய ஹி தேசே அனுஷ்டீயதே தத்பூர்வதனே பதார்த்தே கிருதே பூர்வ பதார்த்தானுஷ்டானேன உத்தர பதார்த்தஸ்ய உபஸ்திதிர் பவதி. இப்படிதானே பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு நம்ம லௌகிகமா கூட ஒரு உதாரணம் சொல்லலாம். எப்படி தெரியுமோ, நம்ம சில பேராத்துல நம்ம பார்த்தோம்னா லௌகிகால இருக்கவா அமாவாசையை தர்ப்பணம் பண்ணிட்டு கையோட பிரம்மயஜ்யம் பண்ணணும்பா. மத்த நாள ஒரு பிரம்மயஜ்யம் பண்ண மாட்டா இல்லையா? ஆனா அந்த தர்ப்பணம் பண்ணின நாள் மாத்திரம் பிரம்மயஜ்யம் பண்ணணும்பா. ஏன்னு கேட்டா அவளை பொறுத்தவரை அந்த பிரம்மயஜ்யம் கூட அமாவாசை தர்ப்பணத்துல அங்கம் அப்படின்னு நினைக்கிறா. ஒண்ணு தெரியாத, அல்லது இந்த அமாவாசையா பண்ணால் தர்ப்பணம் அமாவாசை தர்ப்பணமோ அல்ல ஏதாவது ஒரு நிமித்த தர்ப்பணம் பண்ணிட்டால் உடனே அவளுக்கு பிரம்மஜ்ய உபஸ்திதி வந்துடுறது. ஏன்னு கேட்டா பூர்வ பதார்த்தே கிருத்தே பஷ்டாத்தன பதார்த்தா உபஸ்திதோ பவதி இல்லையா? வேற ஏதாவது நம்ம அங்க என்ன காரணம் சொல்ல முடியும்? அங்காங்கி பாவமும் கிடையாது. தர்ப்பணாதிகளுக்கும் பிரம்மயஜ்யத்துக்கும் ஏதாவது உண்டோ? அங்க அங்காங்கி பாவம் உண்டோ? கிடையாது. ஏன்னா அங்காங்கி பாவம் இருக்கிறதா இருந்தா என்ன ஆயிடும் தெரியுமா? தர்ப்பணம் இல்லைன்னா பண்ணக்கூடாதுன்னு ஆயிடும். ஒருவேளை தர்ப்பணத்துக்கு இந்த பிரம்மயஜ்யம் அங்கம் அப்படின்னு நம்ம வச்சுட்டோமே ஆனால் பிரதிதினம் பண்ண முடியாதுன்னு ஆயிடும். ஆனா இதுல இன்னொரு ஒரு சந்தேகம் இந்த சமயத்தை கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் பொதுவா நிறைய பேர் என்ன பண்றா அப்படின்னா, இந்த தேவரிஷி பித்ரு தர்ப்பணங்கள்லாம் பிரம்மயஜாங்கமா விகிதமா இருக்கு. பிரம்மயஜ்யத்துடைய அங்கமா தான் எல்லாமே இருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே படிச்ச மாதிரி அதாவது பிரம்மயஜ்யத்தை முன்னாடி பண்ணிட்டு மாத்தியானிக காலத்துல வந்து இந்த தர்ப்பணாதிகளை பண்றா. ஒரு சில பேர் நிறைய நடுவில் மாத்தியானிகமும் பண்ணிடுறா, இன்னும் நிறைய பூஜாதிகள் என்னவோ காரியங்கள்லாம் பண்ணிடுறா. இப்போ நடுவுல இந்த விவதானம் அவ்யவிகித விவதானம் நிறைய வந்துடுறதோ இல்லையா? இப்போ இது வந்து தோஷம் தானே? நம்ம ஏற்கனவே அதை பார்த்திருக்கோம் இல்லையா? வச்சனம் இருந்தாலும் தோஷம் இல்லை. இல்ல, அதாவது பள்ளி பண்ணணும்ன்றதுக்கு வசனம் எங்கேயும் இல்லை. அது முடிஞ்சா அதோட அங்கமானது தெரியும் இல்லைன்னு இது வரைக்கும் நான் நிறைய பார்த்து தேடி இருக்கேன். நான் எங்க சம்பிரதாயத்துல எல்லாரும் நடக்கல. சம்பிரதாயத்துல பண்றா அப்படின்னா அவ ஏதோ ஒரு என்ன சிஷ்டாலும் பண்ணிட்டு இருக்கா இந்த மாதிரி. அப்படி சிஷ்டாலும் பண்ணும் பொழுது அவ வாக்கி இங்க பாத்துருக்கா, நமக்கு இன்னும் கிடைக்கல இல்லையா? தவிர நமக்கு சிஷ்டாச்சாரமுமே ஒரு பிரமாணம் தானே. அது பிரமமூலகம் அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம அதை எடுத்துக்க வேண்டாம். ஆனா பிரமமூலகம்னு சொல்றதுக்கு நமக்கு இன்னும் எந்த ஒரு பிரமாணமும் கிடைக்கல. அப்படி கிடைக்காத பட்சத்துல நாம ஏன் அதை பிரமம்னு சொல்லணும்? என்ன சிஷ்டால பண்ணிட்டு காலே இல்லையா? அதனால வச்சனம் இருந்தால் தோஷம் இல்லை. வச்சனம் இருந்தால் அதுதான் பிரமாணம். இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஸ்லோகத்துல பார்க்கலாம். வபாயாகத்தை காலையில பண்றா, பண்ணிட்டு நடுவுல நிறைய வேற யாகங்கள்லாம் பண்ணுவா. புரோடாச யாகங்கள் இப்படி எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கா. பண்ணிட்டு மறுபடியும் ஹிருதயாதிகள்ல ரொம்ப நேரம் கழிச்சு பண்றா. நடுவுல நிறைய பதார்த்தங்கள் வந்தாச்சு. இப்ப இது தோஷமானு கேட்டா தோஷம் கிடையாது. ஏன்னா வசனமே அப்படிதான் இருக்கு, அப்படிதான் பண்ணணும்னு இருக்கு. அப்ப இது தோஷம் வராது. அத போல வபாஸ்தானியமா பிரம்மயஜ்யம், நடுவில் வரக்கூடிய புரோடாச யாகங்கள் எல்லாமே மாத்தியானிகாதி தேவ பூஜாதிகள் ஸ்தானத்துல இருக்கு. மறுபடியும் பிரம்மயஜ்ய தர்ப்பணம்ங்கிறது ஹிருதயாதி ஸ்தானத்துல இருக்கு. இப்படின்னு வச்சுட்டு பார்த்தால் தோஷம் நமக்கு வராது. தோஷம் கிடையாது அந்த இடத்துல, ஏன்னா வசனமே அப்படி இருக்கிறதுனால. கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இப்படி இருக்கு இல்லையா? புரிஞ்சுட்டு இல்லையா? எனக்கு விஷயம் புரியுது நீங்க என்ன சொல்றீங்க. இல்ல நான் வச்சனம் வேணும் இல்ல வச்சனம் இருந்தாதான் ஒத்துப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. அவசியம் ஏதோ இருக்கு அப்படின்னா சரிதான். ஆனா நான் எங்க பெரியவா சமாச்சாரம் விஷயமா ஒரு சில விஷயங்கள் கேட்கும் போது அவன் வந்து இது மாதிரி பண்றதுக்கு பிரமாணம் இருக்கா மாதிரி நிறைய தேடி இருக்கோம், கிடைக்கலங்கிற மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதனால கேட்டேன் இருக்குன்னு தோன்றதுன்னா இவ்வளவு பேர் பண்ணும் பொழுது அது நிஷ்பிரமாணக்கம்னு சொல்றதுல சட்டுன்னு நம்ம சொல்றதுல கொஞ்சம் தயக்கம் இருக்கு. என்ன இருக்கு, நம்ம கொஞ்சம் தேடலாம தோன்றது. ஸ்மிருதி வசனமா இருக்கலாம், இருக்கணும். தவிர இந்த காலங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு கர்மாக்கள் பண்ணக்கூடியதான இந்த குத்துப்ப காலத்துல இதை பண்ணணும் இப்படி எல்லாம் ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்படி வச்சிருந்து பார்த்து தர்ப்பணாதிகள் இல்ல வர
இந்த விஷயமா இருக்கிறவே அதை வச்சுன்னு கூட நிர்ணயம் பண்ணிருக்கலாம். அது வெறும் தர்ப்பணவாதிகள்னு எடுத்துக்க முடியும். ஏன்னா ஸ்நானாங்க தர்ப்பணத்துல இதுதான் பிரமாணம் சொல்ல, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சுண்டு நிர்ணயம் பண்ணிக்கலாமோன்னு தோன்றது. நான் இதுக்காக சொல்றேன், பிரமாணம் கிடைக்காத பட்சத்துல கூட இப்படி நம்மளால ஏதாவது கொஞ்சம் பார்க்க முடியுமோன்னு தோன்றது. எனக்கு என்னுடைய நம்பிக்கை தனிப்பட்ட முறையில கேட்டா இதுக்கு ஏதாவது பிரமாணம் இருக்கும், சுருத்தி வசனமாவது கிடைக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா இவ்வளவு பேர் சிஷ்டம் பண்ணிட்டு இருக்காளே, அதனால நம்ம தேடினா கிடைக்கும் தோன்றது எனக்கு. சரி, எதுக்காக சொல்ல வந்ததுன்னு கேட்டா, இந்த பூர்வ பதார்த்தமானது அனுஷ்டிச்சால் தது உத்தர பதார்த்தமானது உபஸ்திதி ஆறுதுன்னு நமக்கு சாஸ்திரத்தை சொல்லி கொடுக்கறாளே, இதை நம்ம அனுபவத்துல பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக நான் ஆரம்பிச்சேன். நம்ம அவளுக்கு இந்த சாஸ்திரம் தெரிஞ்சுக்காது, தெரியலன்னா கூட அவ என்ன பண்றா, தர்ப்பணம் முடிஞ்சோடனே பிரம்மயஜ்ஞம் பண்ணணும். அது ஏன் அந்த உபஸ்திதி வருது அப்படின்னு கேட்டா, பூர்வத்தனே பதார்த்தே கிருத்தே பశ్చాத்தன பதார்த்தா உபஸ்திதா பவதிங்கிறது இதுதான் லௌகிக பிரமாணமா நமக்கு அனுபவத்திலேயே தெரியறதுங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். அதான் இங்க சொல்ற பாருங்க, யஸ்யஹி தேசே அனுஷ்டீயதே தத் பூர்வத்தனே பதார்த்தே கிருத்தே சயேவ பிரதமம் உபஸ்திதா பவதி. தத் பூர்வத்தன பதார்த்தா ஆஸ்வின கிரக கிரகணம் தஸ்ய அனுஷ்டானே கிருத்தே சயேவ சவனீய பசுதேவ பிரதமம் உபஸ்திதா பவதி இதி யுக்தம் தஸ்ய சவனீய பசோஹோ பிரதமம் அனுஷ்டானம். அதயேவ சாத்யஸ்க்ரே அக்னிஷோமீய சவனீய ஆனுபந்தியானாம் சவனீய தேசே சகானுஷ்டானே கர்த்தவ்யே ததபி கேன பிரமாணேன சஹ பசூனாலபேத இதி வாக்ய இதி பிரமாணேன ஆதௌ சவனீய பசோஹோ அனுஷ்டானம் குதஹ தஸ்மின் தேசே ஆஸ்வின கிரகணானந்தரம் சவனீயஸ்யைவ பிரதமம் உபஸ்திதேஹ ததः பశ్చాத் இதரயோः அனுஷ்டானம். தஸ்யைவ விவரணம் அக்ரே வர்த்தते. ததா ஹி ஜோதிஷ்டோ மே त्रयः पशुयागाः प्रकृतौ ज्योतिष्टो मे त्रयः पशुयागाः अग्निशोमीयः सवनीयः आनुबन्ध्यश्चेति ते च भिन्नदेशाः कथं பாருங்க, அது அவரே சொல்லி கொடுக்கிறார். अग्निशोमीयः औपवसत्ये अन्हि चतुर्थे दिने तीर्थः सवनीयः सुत्याकाले आनुबन्ध्यस्तु अन्ते साध्यस्क्रो नाम सोमयाग विशेषः स च अव्यक्तत्वात् ज्योतिष्टोम विकारः अतः ते त्रयः अपि पशुयागाः साध्यस्क्रे चोदक प्राप्ताः. அப்ப நமக்கு இதுல இருந்து என்ன தெரிகிறது, ஒரு நாள்ல முடியக்கூடிய கர்மாவா இருக்கணும், சோமயாக விகாரமா இருக்கணும், வெறுமனே இல்லை விகிருத்தியா இருக்கணும். அதுதான் சோமயாக விகாரகான்னு சொல்றோம். ஒரு நாள்ல முடிகிறதா இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த கர்மாவுக்கு சாத்தியஸ்கிரகான்னு பேர். அத்தா தே த்ரயாபி பசுயாகாः சாத்தியஸ்கிரே சோதக பிராப்தாः அதிதேசேன பிராப்தாः. தேஷாஞ்ச த்ரயாணாம் யாகானாம் தத்ர சாஹித்யம் ஸ்ருதம் கேன சஹ பசூனா லபேத இதி வாக்யேன தச்ச சாஹித்யம் குத்ர சவனீய தேசே कुतः तथा तस्य प्रधान प्रत्यासत्तेः प्रधान प्रत्यासत्तिः संबंधः वर्तते. स्थान अतिक्रम साम्याच्च स्थान अतिक्रम साम्यत्वम कथम அதையும் மேற்கொண்டு சொல்ல போறார். எப்படின்னு பாருங்க, இந்த ஸ்தான அதிக்கிரம சாமியம்னா என்னது அப்படின்னா, இப்ப நம்ம சாதாரண பார்க்கலாம், இந்த 3 யாகங்களும் இந்த சாத்தியஸ்கரம் என்கின்றதான அந்த விகிருத்தியில எங்க பண்ணணும்னு விதிக்கப்பட்டிருக்கு. சவனீய தேசத்துல. இப்ப பாருங்க, பிரகிருதியில இந்த 3த்துக்கும் வெவ்வேறு இடம் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயம். இப்போ 3மே விகிருத்தில வெவ்வேறு இடத்துலதான் அனுஷ்டிக்கப்படுறது. சவனீயத்தை தவிர்த்து சவனீயத்தை சவனீய தேசத்துல பண்ணினால் எந்த மாற்றமும் இருக்காது. இப்ப பாருங்க, நம்ம இதை எப்படி கணக்கிடணும்னு சொல்லி தரேன். இப்போ நாம சவனீய தேசத்துல சவனீயத்தை அனுஷ்டானம் பண்ணினோம்னு வச்சுப்போம்.
அப்போ என்ன ஆகும், அக்னிசோமியத்துக்கு தன்னுடைய தேசத்தை அனுஷ்டானம் பண்ணலே அப்படின்னு ஆயிடும். அதிக்கிரமா, ஸ்தான அதிக்கிரமா ஒண்ணு. இன்னொன்னு, ஆனுபந்தியத்துக்கு அதனுடைய தேசத்தை அனுஷ்டானம் பண்ணல, ஸ்வஸ்தானாதிக்கிரமா. இப்படி ரெண்டு விஷயங்கள் வந்திருக்கு இல்லையா? அதிக்கிரமா, ரெண்டு அதிக்கிரமா வந்திருக்கு. என்ன இதுல எப்போ இது சவனீய தேசத்துல சவனீயத்தை முதல்ல அனுஷ்டானம் பண்ணும் பொழுது என்ன வந்தது, அக்னிசோமியத்துக்கு ஸ்வஸ்தானாதிக்கிரமா வந்தது. ஏன்னா அது முதல்ல பண்ண வேண்டியதா இருந்தது பிரகிருத்தில. இப்போ அது முதல்ல இல்ல, ரெண்டாவதா பண்றோம். ஏன்னா சவனீயத்தை முதல்ல அனுஷ்டானம் பண்றதுனால. அத போல இந்த ஆனுபந்தியா பிரகிருத்தில கடைசியில பண்ண வேண்டியதா இருந்தது, இப்போ சவனீய தேசத்திலேயே பண்ணிடுறோம். அதனால என்ன ஆறுது, அதுக்கும் ஸ்வஸ்தான கிரமா, ஸ்வஸ்தான அதிக்கிரமா. இப்போ ரெண்டுத்துக்கும் என்ன வந்திருக்கு, ஸ்வஸ்தான அதிக்கிரமா ஸ்வஸ்தான அதிக்கிரமான்னு வந்திருக்கு. இது நல்லா புரிஞ்சிருக்கா? இதெல்லாம் எப்போ சவனீய தேசத்துல சவனீயத்தை முதல்ல அனுஷ்டானம் பண்ணும் பொழுது இப்படி ஒரு நிலை வருது. இதே சவனீய தேசத்துல அக்னிசோமியத்தை முதல்ல பண்ணிடுறோம்னு வச்சுப்போம். அப்போ என்ன ஆகும் தெரியுமா, அக்னிசோமியத்துக்கு ஸ்வஸ்தான அதிக்கிரமா இருக்கவே இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம எங்க பண்ணிட்டு இருக்கோம் அக்னிசோமியத்தை விக்கிருத்தில, சவனீயத்தை பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அது ஒரு ஸ்தானாதிக்கிரமா. இன்னொன்னு ஸ்வஸ்தானாதிக்கிரமா ஒன்னு ஆயிடுதா. அதே மாதிரி இன்னொரு தோஷம் என்ன வரும் தெரியுமா, சவனீய ஸ்தானாதிக்கிரமா. ஏன்னா சாபசு நாலபேதா அப்படிங்கிற இடத்துல சவனீய ஸ்தானத்துல தான் பண்ண சொல்லிருக்கு. ஆனா நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், அக்னிசோமியத்தை பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அது சவனீய ஸ்தானமா ஆகாது. அப்போ இன்னொரு ஒரு ஸ்தானாதிக்கிரமா என்ன வந்ததுன்னு கேட்டால், அக்னிசோமியஸ்ய ஸ்வஸ்தானாதிக்கிரமா ஏவம் சவனீய ஸ்தானாதிக்கிரமஸ்ச. பாருங்க சரியா வந்திருக்கா? இப்படி சொல்லணும், அதாவது இப்படி சொல்லணும். மாத்தி சொல்லியிருக்கேன், முதல்ல சொன்னது சரியா இருக்கு. சவனீய தேசத்துல அக்னிசோமியத்தையும் ஆனுபந்தியத்தையும் பண்ணினால் சரியா இருக்கும். ரெண்டுத்துக்கும் ஒவ்வொன்னு ஸ்வஸ்தானாதிக்கிரமான்னு வந்துடும். சரியா? ஒருவேளை அக்னிசோமிய பண்ற இடத்துல இந்த மூணுத்தையும் நம்ம அனுஷ்டானம் பண்ணினால், எந்த மூணுத்தையும் இப்ப நம்ம முன்னாடி பேசுனது எதை வச்சிருந்து, முன்னாடி சொன்னது எதை வச்சிருந்துன்னு கேட்டா, சவனீய ஸ்தானத்துல இந்த மூணுத்தையும் அனுஷ்டானம் பண்ணினால், சவனீய ஸ்தானத்துல சவனீயத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அக்னிசோமியத்தை அதுக்கப்புறம் ஆனுபந்தியத்தை பண்ணினால் கரெக்டா என்ன வந்துருது, அக்னிசோமியத்துக்கு ஸ்வஸ்தானாதிக்கிரமா வந்தது, ஆனுபந்தியத்துக்கும் அதே மாதிரி வந்தது. இதே நாம சவனீய தேசத்தை பண்ணாம இந்த மூணுத்தையும் அக்னிசோமிய ஸ்தானத்துல பண்ணினோமே ஆனால் என்ன ஆயிடும் தெரியுமா, மூணுத்துக்குமே ஸ்வஸ்தானாதிக்கிரமம் வந்துடும். மூணுத்துக்கும் ஸ்வஸ்தான, அது எப்படின்னு சொல்றேன். விகிருத்தில சவனீய தேசத்துல பண்ணணும் தானே சொல்லப்பட்டிருக்கு அக்னிசோமியத்தை. அப்போ அக்னிசோமியத்துக்கு சவனீய தேசத்துல பண்ணல, தத் ஸ்தானத்துல பண்ண வேண்டியது பண்ணல. அதனால ஸ்தானாதிக்கிரமா ஒண்ணு, சவனீயத்துக்கும் ஸ்தானாதிக்கிரமா, ஆனுபந்தியத்துக்கும் ஸ்தானாதிக்கிரமா இப்படின்னு ஆயிடுச்சு இல்லையா? புரியுறதா இது? புரியுது. புரியுது. அதாவது அக்னிசோமிய ஸ்தானத்துல பண்ணினா சொல்றது. ஆமா, அக்னிசோமிய ஸ்தானத்துல 3 பசு யாகங்களையும் அனுஷ்டானம் பண்ணினால் இப்படி ஒரு தோஷம் வரும். அதாவது சவனீயத்தையும் ஆனுபந்தியத்தையும் இது ஸ்தானத்துல பண்ணினால், அக்னிசோமிய ஸ்தானத்துல பண்ணினா சவனீயத்தையும் ஆனுபந்தியத்தையும் சஸ்தானாதிக்கிரமமான தோஷம் வரும். அக்னிசோமியத்துக்குமே வரும். ஏன்னா அக்னிசோமியத்தை இந்த விகிருத்தில எங்க பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டா சவனீய. அப்போ நம்ம அதை விட்டுட்டு நம்ம அக்னிசோமியத்தை அக்னிசோமிய ஸ்தானத்துல பண்ணிட்டு இருக்கோம். சவனீய தேச ஏவகள் அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி அக்னிசோமிய ஸ்தானத்துல நம்ம அக்னிசோமியத்தை பண்ணினால் அக்னிசோமியத்துக்கு இந்த விகிருத்தில சொல்லப்பட்ட சவனீய ஸ்தானம் கிடைக்காது.
அதுதான் ஸ்தானாதிக்கிரமா. புரியுதா? தாற்பயம் என்னன்னு கேட்டா, சவனீய தேசத்துல நம்ம இந்த மூணுத்தையும் அனுஷ்டானம் பண்ணினால் சவனீயத்துக்காவது தத் ஸ்தானம் கிடைக்கும். அதை விட்டுட்டு அக்னிசோமியத்துல போய் நாம பண்ணினோமே ஆனால், அல்லது ஆணுபந்திய தேசத்திலேயோ நம்ம போய் பண்ணோமா, எதுக்குமே ஸ்வஸ்தானம் கிடைக்காது. எல்லாத்துக்கும் ஒரு தோஷம் வந்துட்டே இருக்கும். புரியுறதா? புரியுறதுண்ணா. அதான் பந்தியை பாருங்க. சவனீய தேசேஹி அனுஷ்டானே கிரியமானே அக்னிசோமீய ஆனுபந்தியோஹோ ஸ்வஸ்வஸ்தான அதிக்கிரம மாத்திரம் பவதி. அக்னிசோமீயஸ்ய ஆனுபந்தியஸ்ய அக்னிசோமீய தேசேஹி அனுஷ்டானே கிரியமானே கிம் பவதி? சவனீயஸ்ய ஸ்வஸ்தானாதிக்கிரமः சவனீயஸ்ய ஸ்வஸ்தானாதிக்கிரம மாத்திரம் பவதி. அந்த ஒரு தோஷா வரும் சவனீயத்துக்கு. அதுக்கப்புறம் ஆனுபந்தியஸ்ய தூ ஸ்வஸ்தானாதிக்கிரமः சவனீயஸ்தானாதிக்கிரமஸ்ச. அப்படின்னு அர்த்தம். ஆனுபந்தியமானது பிரகிருதியில கடைசியில பண்ணப்பட்டது. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அக்னிசோமிய ஸ்தானத்துல பண்ணிட்டு இருக்கோம் இதை, ஆனுபந்தியத்தை. அதனால என்ன ஆச்சு? ஆனுபந்தியத்துக்கு பிரகிருதி திருஷ்ட ஸ்தானம் இல்லை. ஒரு தோஷாவா. இன்னொரு தோஷா, ஆனுபந்தியம் இந்த விகிருத்தியில எங்க பண்ணப்பட வேண்டியது? சவனீய தேசத்துல பண்ண வேண்டியது. இப்ப அதுவும் கெட்டு போச்சு. ஏன்னா நம்ம அக்னிசோமியத்துல பண்ணிட்டு இருக்கோம் ஆனுபந்தியத்தை. இல்லையா? புரிஞ்சுதா எப்படின்னு? நீங்க சொன்னா அந்த அக்னிசோமியத்துக்கும் ஸ்வஸ்தானாதிக்கிரமம் போடவே இல்லையே. அக்னிசோமியத்துக்கு ஸ்வஸ்தானாதிக்கிரமாக நான் எதை வச்சு சொன்னேன் அதை நல்லா புரிஞ்சுட்டா. சவனீய ஸ்தானம் அது இப்போ அது இருக்கு, அங்கதான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. அக்னிசோமியத்துல ஸ்தானத்துல பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த சவனீய அதிக்கிரமமானது இருக்கணும், அது சொல்லவே இல்லையே. பாப்போம், மேற்கொண்டு சொல்லுவார பாப்போம். ஆனா வருது அங்க. இதுல இல்லைன்னா கூட அது அப்படித்தானே இருக்கு. ஏன்னா சக பசுனால பேதான வாக்கியத்தினால எந்த ஸ்தானம் சொல்லப்பட்டது? அக்னிசோமியம். நீங்க சொன்ன மாதிரி சொன்னாதான் ஸ்தானாதிக்கிரம சாமியம்ங்கிறது கிடைக்கும். இதுல அது இல்ல. மேற்கொண்டு பார்ப்போம், வருதான்னு பார்ப்போம். ஓகே. அக்னிசோமீய தேசேஹி அனுஷ்டானே கிரியமானே சவனீயஸ்ய ஸ்வஸ்தானாதிக்கிரம மாத்திரம் பவதி. ஆனுபந்தியஸ்ய தூ ஸ்வஸ்தானாதிக்கிரமः சவனீயஸ்தானாதிக்கிரமஸ்ச ஸ்யாத். ஒன்னாச்சா? ஆமா, சொல்லல இதுல. ஆனா அதுவும் தோஷா வரல. மேற்கொண்டு ஏவம் ஆனுபந்திய தேசே அக்னிசோமியஸ்ய திரஷ்டவியம்னு போயிட்டார். ஆனா அங்க என்ன ஆறுது? சவனீய தேசத்துல பண்ண வேண்டியதான அக்னிசோமியத்தை இப்போ அக்னிசோமியத்தை பண்ணிட்டோம்னு ஆயிடும். இந்த சகபசுனால பேதங்கிற வாக்கியத்தினால சொல்லப்பட்ட ஸ்தானத்தை நம்ம எடுத்துக்கலன்னு ஆயிடும். அதுவும் சேர்த்துக்கணும். ஏவம் ஆனுபந்திய தேசே, ஆனுபந்திய தேசத்துல இந்த மூணு கர்மாக்களையும் பண்ணினால் அங்கேயும் இதே மாதிரி தோஷா வரும். எப்படி? சவனீயஸ்ய ஸ்வஸ்தானாதிக்கிரமः அக்னிசோமியஸ்ய ஸ்வஸ்தானாதிக்கிரமः சவனீயஸ்தானாதிக்கிரமः இப்படின்னு ஆயிடும். அதே மாதிரி ஆனுபந்தியத்துக்கு சவனீய ஸ்தானாதிக்கிரமः, ஏன்னா அது விகிருதியில சவனீய ஸ்தானத்தை பண்ண வேண்டியதா இருந்தது, இப்படின்னு ஆயிடும். இது பங்கி புரிஞ்சிருக்கா? இது எப்படி தோஷங்கள் அப்படின்னு ஸ்தானாதிக்கிரம அப்படின்னு. ததாச்ச சவனீய தேசே சர்வேஷாம் அனுஷ்டானே கர்த்தவ்யே சவனீயஸ்ய பிரதமம் அனுஷ்டானம். சவனீயஸ்ய தேசா கஹா அப்படின்னு கேட்டா ஆஸ்வின கிரகணானந்தரம் ஹி சவனீய தேசா. பிரகிருதௌ ஆஸ்வின கிரகம் கிரஹீத்வா திரிவிருதாயூபம் பதிவீய ஆக்னேயம் சவனீயம் பசும் உபாகரோதி இதி ஆஸ்வின கிரகணானந்தரம் தஸ்ய விஹிதத்வாத். தஸ்ய இत्युक्ते சவனீய பசோஹ விஹிதத்வாத். ததாச்ச சாத்யஸ்க்ரேபி ஆஸ்வின கிரகணே கிருதே சவனீயः ஏவ உபஸ்திதः பவதி இதி யுக்தம் தஸ்ய ஸ்தானாத் उपस्थितेः स्थानरूप प्रमाणेन प्रथमम् अनुष्ठानम् इतरयोश्च पश्चादित्युक्तम्. एतावता स्थान प्रमाणं निरूपितम्.
इतः परं मुख्य क्रम निरूपणम् प्रधान क्रमेण यः अंगानां क्रमः आश्रीयते सः क्रमः मुख्य क्रमः मुख्य शब्दस्य प्रधानं कर्म इत्यर्थः यपि येन हि क्रमेण प्रधानानि क्रियन्ते तेनैव चेत् क्रमेण तेषाम् अंगानि अनुष्ठीयन्ते तदा सर्वेषाम् अंगानां स्वैः प्रधानैः तुल्यं व्यवधानं भवति व्युत्क्रमेण तु अनुष्ठाने केषाञ्चित् अंगानां स्वैः प्रधानैः अत्यन्तम् अव्यवधानम् अन्येषाम् अत्यन्तं व्यवधानं च स्यात् तच्च अयुक्तम् प्रयोगविध्यवगत साहित्य बाधापत्तेः अतः प्रधानक्रमः अपि अंगक्रमे हेतुः எந்த கிரமத்தோடு நம்ம பிரதானத்தை பண்ணிட்டு இருக்கோமோ அதே கிரமத்துல அங்கங்களையும் பண்ணணும். பண்ணினால் என்ன ஆகும்? இப்ப உதாரணத்துக்கு ஒரு 3 பிரதானங்கள் இருக்குன்னு வச்சுப்போமே. 1வது பிரதானம், 2வது பிரதானம், 3வது பிரதானம். அங்கங்கள் அந்த 3த்துக்கும் தனித்தனியா சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அங்கங்களை அனுஷ்டிக்கணும். முதல்ல எந்த பிரதானத்துக்கு உண்டான அங்கங்களை அனுஷ்டிக்கணும்? 1வதுக்கா 2வதுக்கா 3வதுக்கா? 3வது பிரதானத்தினுடைய அங்கங்களை அனுஷ்டிக்கிறோம் முதல்ல வச்சுப்போம். அதை முதல்ல அனுஷ்டிச்சா என்ன ஆகும் தெரியுமா? இப்ப பாருங்க, பிரதானங்களுடைய கிரமம் எப்படி இருக்கு? 1 2 3. இப்போ 3வது பிரதானம் பண்றதுக்கு முன்னாடி நாம என்ன பண்றோம்? முதல் பிரதானத்துடைய அங்கத்தை பண்ணணும்னு வச்சுப்போம். வச்சா இது இன்னும் ஒரு நேரமா வச்சுன்னு பார்த்தா இன்னும் நல்லா புரியும். 1வது பிரதானம் 3 மணிக்கு பண்ணிருக்கோம், 3:05க்கு 2வது, 3:10க்கு 3வது, இப்படி 3 பிரதானங்களை பண்றோம். இது பண்றதுக்கு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ உத்தராங்கமோ பூர்வாங்கமோ எதாவது வச்சுப்போம். அங்கங்கள் அனுஷ்டிக்கணும். இப்ப உதாரணத்துக்கு 2 மணிக்கு நாம அங்கங்கள் அனுஷ்டிக்கிறோம். 2 மணிக்கு முதல் பிரதானத்தினுடைய அங்கத்தை அனுஷ்டிக்கிறோம். 2:05க்கு 2வது பிரதானத்துடைய அங்கங்களை அனுஷ்டிக்கிறோம். 2:15க்கு 2:10க்கு நம்ம 3வது பிரதானத்துடைய அங்கங்களை அனுஷ்டிக்கிறோம். இப்படி அனுஷ்டிச்சா என்ன ஆகும்னு கேட்டா, எல்லாத்துக்கும் துல்லியமான ஒரு வியவதானம், 60 நிமிஷங்கள், 1 மணி நேரம் கேப் கிடைக்கும். வியவதானம் கரெக்டா வரும். இப்படி பண்ணாமல் 2 மணிக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டா 3வது பிரதானத்துடைய அங்கத்தை பண்றேன். 2:05க்கு 2வது பிரதானத்துடைய அங்கங்களை பண்றேன். 2:10க்கு முதல் பிரதானத்துடைய அங்கங்களை பண்றேன். இப்ப என்ன ஆகும் தெரியுமா? இந்த 2:10க்கு நான் பண்ணிருக்கேன். எதோடைய அங்கங்களை பண்ணிருக்கேன்? முதல் பிரதானத்தினுடைய அங்கங்களை பண்ணிருக்கேன். இதுக்கும் முதல் பிரதானத்துக்கும் எத்தனை நேரம் இடைவெளி வரும்? இப்போ 10 நிமிஷம் இல்ல, அரை மணி நேரம், சரி 50 நிமிஷம். நான் 3 மணிக்கு சொன்னேன் இல்லையா பிரதானத்தை? முதல் பிரதானம் பண்ற காலம் 3 மணி, 1 மணி நேரம் வித்தியாசம் எடுத்துட்டு பேசிருக்கேன் புரியறதுக்காக. 3 மணிக்கு முதல் பிரதானம் நான் பண்ண போறேன். 2:10க்கு நான் எதை பண்ணிருக்கேன்? முதல் பிரதானத்துடைய அங்கங்களை பண்ணிருக்கேன். இப்போ நீங்க என்ன தெரியும், 50 நிமிஷம் வரும் இல்லையா? இப்போ முதல் பிரதானத்துக்கும் முதல் பிரதானத்துடைய அங்கங்களுக்கும் அத்தியந்தம் அவ்யவதானம், நெருக்கம், ஏன்னா 50 நிமிஷம் தான் வருது. இதே 2 மணிக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? 3வது பிரதானத்துடைய அங்கங்களை பண்ணிட்டேன். 3வது பிரதானத்தை நான் எப்ப பண்ண போறேன்? 3:10க்கு தான் பண்ண போறேன். அப்போ 3வது பிரதானத்துடைய அங்கத்துக்கும் 3வது பிரதானத்துக்கும் எத்தனை நேரம் இடைவெளி வருதுன்னு பார்த்தால் கிட்டத்தட்ட 80 நிமிஷங்கள், 1 மணி நேரம் 10 நிமிஷம் வருது, அதிகப்படியா வருது. அப்ப என்ன ஆகுது? ஒரு பிரதானத்துக்கும் அங்கத்துக்கும் ரொம்ப வியவதானம் குறைச்சலா வந்துடுறது, ஒரு பிரதானத்துக்கும் அங்கங்களுக்கும் ரொம்ப ஜாஸ்தியா போயிடுறது. துல்லிய வியவதானம் இல்லை. இதே நான் எந்த கிரமத்துல பிரதானத்தை நம்ம பண்றோமோ, 3 மணிக்கு 1வது, 3:05க்கு 2வது, 3:10க்கு 3வது, இந்த கிரமத்துல தான் பண்ணிட்டு இருக்கோம். இதே கிரமத்துல நான் அங்கங்களை பண்ணினேன்னு சொன்னா 2 மணிக்கு முதல் பிரதானத்துடைய அங்கங்கள், 2:05க்கு 2வது பிரதானத்துடைய அங்கங்கள்,
2:10க்கு மூணாவது பிரதானத்துடைய அங்கங்கள் இப்படி வச்சிருந்தால் துல்லிய விவதானம் கரெக்டா வரும். எல்லா அங்க பிரதானங்களுக்கும் வரிசையாக 60 நிமிஷங்கள் வந்துடும் இல்லையா? இது புரிஞ்சிருக்கா எப்படின்னு? அதான் இங்க சொல்ற பாருங்க. ஏனஹி கிரமேண பிரதானானி கிரியந்தே தேனைவ சேத் கிரமேண தேஷாம் அங்கானி அனுஷ்டீயந்தே ததா சர்வேஷாம் பிரதானானாம் அங்கானாம் சர்வேஷாம் அங்கானாம் மட்டும் வச்சிருந்தா போதும். ஏன்னா அடுத்த பிரதான பதம் அங்கே வரப்போறது. சர்வேஷாம் அங்கானாம் ஸ்வைஹி பிரதானைஹி, அதாவது அந்தந்த அங்கங்களுடைய பிரதானங்கள் எவைகள் உண்டோ அவைகளோடு துல்லியம் வியவதானம் பவதி. வியுத்கிரமேண அனுஷ்டானே தூ கிம் பவதி கேஷாஞ்சித் அங்கானாம் ஸ்வைஹி பிரதானைஹி அத்யந்தம் அவ்யவதானம். நான் சொன்ன உதாரணத்துல 2:10க்கு 1வது பிரதானத்துடைய அங்கங்களை பண்ணிட்டு 2 மணிக்கு முதல் பிரதானத்தை பண்ணினால் அத்தியந்தம் அவ்யவதானம் வரும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதுதான் சொல்றான். அத்தியந்த ஸ்வைஹி பிரதானைஹி அத்தியந்தம் அவ்யவதானம் அந்யேஷாம் தோ அத்தியந்தம் வியவதானஞ்ச ஸ்யாத் தச்ச அயுக்தம். இப்படி பண்றதுங்கிறது தகுந்தது இல்லை. ஏன், எதை வச்சு நீங்க இதை சொல்ற? இது பண்ணா என்ன தோஷம் அப்படின்னு கேட்டா, பிரயோக வித்யவகத சாகித்ய பாதாபத்தேகே. பிரயோக விதியானது பிரயோகத்தை மட்டும் சொல்லல, இந்த வியவதானங்கள் எல்லாம் ஒரே சமமா இருக்கணும், தேவையற்றதான வியவதானம் ஏற்படக்கூடாது. இந்த மாதிரியான சாகித்யத்தையும் சேர்த்துதான் சொல்றது. பிரயோக வித்யவகத சாகித்ய பாதாபத்தேகே அத்தஹ பிரதான கிரமஹ அப்படி அங்கக்கிரமே ஹேது. பிரதான கிரமமும் கூட அங்கக்கிரமத்தை பண்றதுக்கு, அங்கக்கிரமத்தை எடுத்துக்கிறதுக்கு ஹேத்துவாக காரணமாக இருக்கு. பங்கியர்த்தம் முழுக்க புரிஞ்சிருக்கா? அதையேவா இதுக்கு உதாரணம் காமிக்கிறான். பிரயாஜசேஷேன ஆதௌ ஆக்னேய ஹவிஷா அபிகாரணம் பஷ்சாத் ஐந்திரஸ்ய தத்னஹ ஆக்னேயாக ஐந்திரயாகயோஹோ பௌர்வாபர்யாத். இந்த ஹவிர் அபிகாரணம் பண்றது இருக்கே, பிரதானத்துக்கு முன்னாடி முதல்ல ஆக்னேயத்துக்கு தரிசனத்தை எடுத்துன்னு பேசுறான். முதல்ல ஆக்னேயத்துக்கு பண்ணணுமா அல்லது ஐந்திரத்துக்கு பண்ணணுமா அப்படின்னு கேட்டா, முதல்ல ஆக்னேயத்தினுடைய திரவியம் என்ன உண்டோ அதுக்கு தான் பண்ணணும். ஏன்னு கேட்டா, பிரதானம் எந்த கிரமத்துல பண்ண போறோம்? ஆக்னேயா ஐந்திரம் பயஹா ஐந்திரம் ததி, இந்த கிரமத்தை பண்ண போறோம். அப்படி பண்ணும் பொழுது முதல்ல எந்த பிரதானம் வர போறது? ஆக்னேயம் தானே வர போறது. அப்போ அதனுடைய திரவியத்துக்கு தான் முதல்ல நாம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? ஹவிர் அபிகாரணம் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்பதான் துல்லிய வியவதானம் கிடைக்கும். அதுதான் சொல்றார். அதையேவ பிரயாஜசேஷேன ஆது ஆக்னேய ஹவிஷா அபிகாரணம் பஷ்சாத் ஐந்திரஸ்ய தத்னஹ ஆக்னேயாக ஐந்திரயாகயோஹ பௌர்வாபர்யாத் அத்ரஹி துவயோஹோ அபிகாரணயோஹோ. இங்க அபிகாரணம்ங்கிறது அங்கம். ஸ்வேன ஸ்வேன பிரதானேன ஆக்னேய ஐந்திர யாகேன சஹா துல்லியம் ஏகாந்தரித வியவதானம். துல்லியம் சமானம், சமான வியவதானம் பவதி. ஆக்னேய ஹவிரபிகாரண ஆக்னேய யாகயோஹோ ஐந்திரயாக இப்படி சொல்லணும். ஆக்னேய ஹவிரபிகாரண ஆக்னேய யாகயோ, அதாவது அங்கத்துக்கும் ஆக்னேயன் என்கின்றதான பிரதானத்துக்கும், அத போல ஐந்திரயாக ஹவிரபிகாரணேன வியவதானாத். எப்படி இந்த துல்லிய வியவதானம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டா பாருங்க. ஆக்னேய ஹவிரபிகாரணம் முதல்ல ஆக்னேயோஹோ, இந்த ஹவிரபிகாரணம் பண்ணிட்டு ஆக்னேய யாகத்தை பண்ணணும். ஐந்திரயாக ஹவிரபிகாரணேன வியவதானாத். இப்ப பாருங்க எப்படின்னு பாருங்க. முதல்ல ஆக்னேய யாகத்துக்கு அங்கமா இருக்கக்கூடியதான திரவியம், அதுல பிரயாஜ சேஷத்தினால அபிகாரணம் பண்ணணும். பண்ணிட்டு உடனே நம்ம என்ன பண்ண போறது இல்ல, ஆக்னேய யாகத்தை பண்ண போறது இல்ல. அதுக்கு நடுவுல என்ன பண்ண போறோம்? ஐந்திர யாகத்துல இருக்கக்கூடியதான திரவியத்துல ஹவிரபிகாரணம், பிரயாஜ சேஷேன ஹவிரபிகாரணம் பண்ண போறோம். இப்ப நடுவுல அது வந்திருக்கு. அப்போ அதுக்குன்னு ஒரு காலம், ஒரு 2 நிமிஷம் அது தேவைப்படும் தானே. அந்த 2 நிமிஷம் வியவதானம்.
இது முடிச்ச உடனே ஆக்னேய யாக பண்றோம். அதுக்கு இப்ப ஆக்னேய யாகத்துக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போறோம்? ஐந்திரம் பயகாவை பண்ண போறோம். அப்போ ஐந்திரம் பயகாவுக்கும் ஐந்திர ஹவிஷா ஐந்திர யாகத்துல இருக்கக்கூடியதான திரவியத்துல ஹவிர் அபிகாரணம் இருக்கு. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல என்ன வருது இப்போ? ஆக்னேய யாக. ஆக்னேய யாகத்துக்கும் ஆக்னேய ஹவிர் அபிகாரணத்துக்கும் நடுவுல என்ன வந்தது? ஐந்திர ஹவிர் அபிகாரணம் வந்தது. அப்போ ரெண்டுத்துக்கும் கரெக்டா அந்த துல்லிய விவதானம் கிடைக்கும். அதுதான் சொல்லிட்டு பாருங்க. ஆக்னேய ஹவிர் அபிகாரண ஆக்னேய யாகையோகோ ஐந்திர யாக ஹவிரபிகாரணேன வியவதானாத். ஒண்ணு. ஐந்திர யாக ஹவிரபிகாரணயோகோ ஐந்திர யாகயோஷ்ச ஆக்னேய யாகேன வியவதானாத். இது கரெக்டா அது புரிஞ்சுட்டா எப்படின்னு? புரிஞ்சிருக்காது? நான் புரிஞ்சிருக்கேன். ஆக்னேயகா முதல்ல ஐந்திர ஆக்னேயக ஐந்திர ஹவிரபிகாரணம் அப்படின்னா ஆக்னேய ஹவிரபிகாரணம் ஐந்திர ஆக்னேய ஹவிரபிகாரணம் ஐந்திர ஹவிரபிகாரணம் கிரமத்தை சொல்றேன் பாருங்க. ஆக்னேய ஹவிரபிகாரணம் முதல்ல ஒன்னாவது, அடுத்தாப்புல ஐந்திர ஹவிரபிகாரணம், சரியா? மூணாவது ஆக்னேய யாகா, நாலாவது ஐந்திர யாகா. அத்தச்ச ஆக்னேய ஹவிரபிகாரணம் ததா ஐந்திரஸ்ய ஹவிஷா அபிகாரணம்னு வச்சுக்கணும். இங்கே கிரமத்தை அவரை வரிசையா சொல்லிட்டு இருக்காரு, நம்ம சிரமப்பட்டுக்க வேண்டாம். பாருங்க. அத்தச்ச ஆக்னேய ஹவிரபிகாரணம் முதல்ல, ததா ஐந்திரஸ்ய ஹவிஷா அபிகாரணம், ததா ஆக்னேய யாகா, ததச்ச ஐந்திர யாகா இत्येवं क्रमः मुख्य क्रमात् सिद्धः भवति. यदि तु आदौ ऐन्द्र हविषः अभिगारणं क्रियते ततः परम् आग्नेयस्य हविरभिगारणं क्रियते तदा किं भवति? याज्ञानुवाक्याक्रमवशात् आग्नेयस्य अनुष्ठानात् आग्नेय याग तदंग हविरभिगारणयोः அத்தியந்தம் அவ்யவதானம். அதாவது இப்படி வச்சுக்குவோம். கிரமத்தை நம்ம பார்த்துட்டோம், எப்படின்னு சித்தாந்த கிரமத்தை பார்த்துட்டோம். ஆனா குழப்பம் நமக்கு வரக்கூடாது. இப்படி ஒரு வேலை பண்ணினால் எப்படி பண்ணினால்? முதல்ல ஐந்திர ஹவிரபிகாரணம், ரெண்டாவது ஆக்னேய ஹவிரபிகாரணம், அதுக்கப்புறம் ஆக்னேய யாகா, அதுக்கப்புறம் ஐந்திர யாகா. இப்படி நம்ம கிரமத்தை வச்சிருந்தா என்ன ஆகும் தெரியுமா? இந்த ரெண்டாவது மூணாவது இப்ப என்ன வந்துருது? ரெண்டாவதாக ஆக்னேய ஹவிரபிகாரணம், மூணாவது ஆக்னேய யாகா. இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் அத்தியந்தம் விவதானம் வந்துருது. நடுவுல எந்த ஒரு விவதானமும் இல்லாம இருக்கிறதுனால ரொம்ப அத்தியந்த விவதானம் வந்துருது. இதே ஐந்திர ஹவிரபிகாரணம் ஐந்திர பயோ யாகா அந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல வியந்தரித்த விவதானம் வந்துருது. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒண்ணுதான் நடுவுல கேப் இருந்தது. எது கேப் இருந்தது? எதனால கேப் இருந்ததுன்னு கேட்டால் வெறும் ஆக்னேய யாகம் தான் நடுவில் இருந்தது. இப்போ நடுவில் ரெண்டு பதார்த்தங்கள் வந்துருது. என்னது? ஆக்னேய ஹவிரபிகாரணம் வந்துருது, ஆக்னேய யாகாவும் வந்துருது. ரெண்டு பதார்த்தங்கள் நடுவில் வந்துருது. அப்போ வியந்தரித்த வியவதானம் வந்துருது. புரியுதா இது? यदि तु आदौ ऐन्द्र हविषः अभिगारणं ततः आग्नेयस्य क्रियते तदा याज्ञानुवाक्याक्रमवशात् आदौ आग्नेयस्य अनुष्ठाனம். இந்த அனுஷ்டானத்தை மாற்ற முடியாது. முதல்ல ஐந்திரத்தை பண்ணி, அதாவது இப்படி நீங்க சொல்லலாமே, அதாவது முதல்ல ஐந்திர ஹவிரபிகாரணம், ரெண்டாவது ஆக்னேய ஹவிரபிகாரணம், மூணாவது ஐந்திர யாகா, நாலாவது ஆக்னேய யாகா, இப்படி பண்ணிக்கோங்களேன் அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா யாஜ்யானுவாக்கியா மந்திர பாடக்கிரமாத்து ஆக்னேய சேவா ஆதோ அனுஷ்டானம்னு நிர்ணயம் பண்ணியாச்சு. அதுதான் இங்க சொல்றார். யாஜ்யானுவாக்கியா கிரமவசாத் ஆதோ ஆக்னேயஸ்ய அனுஷ்டானாத் ஆக்னேய யாக ததங்க ஹவிரபிகாரணயோஹோ அத்யந்தம் அவ்யவதானம் ஐந்திர யாக ததங்க ஹவிரபிகாரணயோஹோ அத்யந்தம் வியவதானம் ஸ்யாத். தச்ச ந யுக்தம். அத்தः யுக்தः
பிரயாஜசேஷ அபிகாரணஸ்ய முக்கிய கிரமாத் கிரமஹா. அதனால என்ன தெரிகிறது, பிரதான எந்த கிரமத்துல பண்ணினோமோ அதே கிரமத்திலேயே அதனுடைய அங்கங்களுக்கு பண்ணக்கூடிய அபிகாரணமும் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கிய கிரமத்தினால இங்க நிர்ணயம் பண்றோம். இன்னைக்கு இதோட நிறுத்திப்போம். நாளைக்கு இதுக்கு மேற்கொண்டு இந்த முக்கிய கிரமமானது அடுத்தாப்புல இருக்கக்கூடியதான பிரவருத்தி கிரமத்தை காட்டிலும் பிரபலம்னு சொல்ல போறேன். அது நாளைக்கு பார்க்கலாம். மங்கள ஸ்லோகம். வாகீஷாத்யா சுமனசஹ சர்வார்த்தானாமுபக்ரமே யம் நத்வா கிருதகிருத்யா ஸ்யுஹு தம் நமாமி கஜானனம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. யத்கிருபாலேஷ மாத்ரேண புருஷார்த்த சதுஷ்டயம் பிராப்யதே தமஹம் வந்தே கோவிந்தம் பக்தவத்சலம். அனந்த குண சம்பன்னம் அனந்த பஜன பிரியம் அனந்த ரூபிணம் வந்தே குருமானந்த ரூபம்.